ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் ஒரு சைடு ரைட்டில் கை கால் வராமல் போயிடுது, இல்லை லெஃப்டில் வராமல் போயிடுது. ஃபேஸ்லேருந்தே ஒரு கோடு போட்ட மாதிரி எல்லாமே ஃபேஸில் கூட காட்ட சொன்னால் இந்த பக்கம் மாதிரி இந்த பக்கம் வராது. அதே மாதிரியே நெத்திய மேலே சுளிக்க சொன்னால் வராது. இந்த மாதிரி அதுதான் ஸ்ட்ரோக்கில் ஹெமிப்ளீஜியா, ஹெமிபேரசிஸ் இதுதான் மோஸ்ட் காமனு. ஹெமிபேரசிஸ்னால் பார்ஷியலி அஃபெக்டட் ஆஃப் ஒன் சைட் ஆஃப் த பாடி. ஹெமிப்ளீஜியானா டோட்டலி அஃபெக்டட் ஆஃப் ஒன் சைட் ஆஃப் த பாடி. ஹெமிபேரசிஸாக இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, பார்ஷியலாக அஃபெக்ட் ஆனதுனால ரொம்ப வேகமாக ஈவன் 5 டேஸில் 5 நாளில் டோட்டலாக க்யூர் ஆனவங்களாம் இருக்காங்க. 15 நாளைக்குள்ளே மேக்ஸிமம் பேர் இந்த ஹெமிபேரசிஸாக இருந்தால் பக்கவாதத்துலேருந்து க்யூர் ஆகி அவங்க காரு பைக்கெல்லாம் ஓட்டுற அளவுக்கு 5 நாளில் எல்லாம் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஹெமிபேரசிஸ். இதே ஹெமிப்ளீஜியாவாக இருந்தால் டோட்டலி அஃபெக்டட் ஆஃப் ஒன் சைடு ஆஃப் த பாடி. மோஸ்ட்லி அவங்கெல்லாம் 1 மந்தில் நல்லா க்யூர் ஆகிறாங்க. ரொம்ப அஃபெக்ட் ஆகி மேபி பிரெயின் சர்ஜரி பண்ணதோ, ரொம்ப நாள் ஐசியூவில் இருந்ததோ, ரொம்ப பேசல் கேங்க்லியான் உள்ள வரைக்கும் டீப்பு மூளையில் செரிபெல்லம், பேசல் கேங்க்லியான் இப்படியெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பேசல் கேங்க்லியான்லாம் அஃபெக்ட் ஆகி ரொம்ப ஆகியிருந்தால் அவங்களும் 3லேருந்து 6 மாதத்தில் நல்லாவே க்யூர் ஆகிடுறாங்க. உலகத்தில் ஸ்ட்ரோக் நடக்க முடியாமல் போனவங்க ரொம்ப 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 குறைவு. 5% கூட இருக்க மாட்டாங்க. எல்லாருமே நடந்துடுவாங்க. அது கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணால் ப்ராப்பராகவே நடந்துடுவாங்க. கை மட்டும்தான் ரொம்ப அஃபெக்ட் ஆனவங்களுக்கு சில சமயம் ப்ராப்பர் எக்ஸசைஸ் இல்லாதனாலையோ, சில சமயம் எக்ஸசைஸ் பண்ணினாலும் அந்த மூளையில் ஓவர் பாதிப்பு இருக்கிறதுனால வெரி ப்ராப்பராக வராமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் காலெல்லாம் எல்லாத்துக்குமே வந்துடும், கையும் எல்லாத்துக்குமே வந்துடும் ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணால். யாரோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் வராமல் இருக்கும். அது மூளையில் டீப்பர் ஆஸ்பெக்ட் அஃபெக்ட் ஆனவங்களாக இருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி வந்துட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, மாத்திரை மருந்து, அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ஐசியூல எல்லாம் இருக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. டிஸ்சார்ஜ் ஆன உடனே அங்கே ஹாஸ்பிட்டல்லையே ஃபிசியோதெரப்பி கொடுப்பாங்க. டிஸ்சார்ஜ் ஆன உடனே ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கிறப்போ என்ன நடக்குதுன்னா, இம்மீடியட்டாக ஆரம்பித்து ஃபிசியோதெரபிஸ்ட் 1 மணி நேரம் சொல்லி கொடுத்தா நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணி வீட்டில் இன்னும் 2 மணி நேரம், இன்னொரு 1 மணி நேரம் மத்தியானம், இன்னொரு 1 மணி நேரம் சாயந்தரம், காலையில் ஃபிசியோதெரபிஸ்ட் கூட எடுத்துக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணி ப்ராப்பராக நல்ல டயட் எடுத்து நல்ல அமைதியான சூழலில் வீட்டில் இருந்து பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்லது. ஹாஸ்பிட்டல் சூழலில் எக்ஸசைஸ் பண்ணால் அவ்வளோ நல்லது கிடையாது. வீட்டு சூழலுக்கு வந்தால் தான் அந்த பேஷண்ட் மோரல் சப்போர்ட் கிடைச்ச மாதிரி நல்லாவே க்யூர் ஆகிடுவார். அந்த மாதிரி ஃபார்ச்சுனேட்லி இப்போ என்ன நடக்குதுன்னா, உலகத்தில் ஏகப்பட்ட நாடு ஏகப்பட்ட ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸை உண்மையை சொல்கிறேன் ஆன்லைனில் பார்த்தே க்யூர் பண்ணுறேன். அது எப்படின்னு கேட்டால், அவங்க டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு முன்னாடியோ ஆன உடனேவோ எனக்கு கால் வருது, எந்த நாட்டிலையோ எந்த ஊர்லேருந்தோ. அப்படி ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணுறப்போ நான் ப்ராப்பராக ஒவ்வொரு நாளும் 1 ஹவரோ, சிலருக்கு காலையில் 1 ஹவர், சாயந்தரம் 1 ஹவரோ வாட்ஸ்அப் வீடியோ கால், ஜூம், கூகுள் மீட், எது அந்தந்த கண்ட்ரி அந்தந்த ஊரில் எது அவைலபிளோ அது. இப்போது உதாரணத்துக்கு துபாயில் போட்டிம்ங்கிற ஆப்பு தான் நான் வீடியோ கால் பண்ணுவேன். அதே மாதிரியே சவுதி அரேபியா ஐஎம்ஓங்கிற ஆப்பு, அங்கே வாட்ஸ்அப்பை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது யூஎஸ்ஆ இருந்தால் வாட்ஸ்அப்பே வேலை செய்து. சிலர் இங்கிலீஷ்கார பேஷண்ட் இருப்பாங்க, அவங்க ஆல்வேஸ் கூகுள் மீட்டை லைக் பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் ஜூமை லைக் பண்ணுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் கொடுப்பேன். அந்த மாதிரி ஆன்லைனில் கொடுத்தா எப்படி க்யூர் ஆகும்னா, எப்படி இருந்தாலும் அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸுக்கு எக்ஸசைஸுங்கிறது வாயில் சொல்லி கொடுத்து தான் க்யூர் ஆகும். அந்த கை கால் ஆட்டுற பேசிவ் மூமெண்ட் இருக்குல்லங்க, அதெல்லாம் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் யூஸு, லெஸ் தென் 5% தான் யூஸு. பட் ஆக்டிவ் எக்ஸசைஸ் வாயால் சொல்லி செய்ய சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ், வலது காலை மடக்கி இடது காலை மடக்கி இடுப்பு மேலே தூக்கி 10 வரைக்கும் வச்சுருந்து கீழே போடுங்கன்னு, அதெல்லாம் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ். அதில் நல்லா க்யூர் ஆகிடும். அது மாதிரி 100கணக்கான எக்ஸசைஸ் இருக்குது. அதையெல்லாம் சொல்லி கொடுக்க ஒருத்தர் வேணும். நான் ஹவுஸ் விசிட் வீட்டுக்கு பார்த்தாலும் அதே ட்ரீட்மெண்ட் தான், நீங்கள் கிளினிக் வந்தாலும் அதே தான், நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆனாலும் அதே தான், வாட்ஸ்அப் வீடியோ காலில் பண்ணாலும் அதே ட்ரீட்மெண்ட், எந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸும் இல்லை, எல்லாமே ஒன்று தான். இப்போ நான் பேசுகிறேன், நேரில் பேசினாலும் இந்த பேச்சு தான், இப்போ வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டினாலும் அதே பேச்சு தான்.
புரியுதா இல்லைங்களா? இப்போவாச்சும் நீங்கள் கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா ஒன் வே ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு வருது. அது அப்படி கிடையாது. நான் உட்காந்து ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன். நேரில் வந்தால் அவங்க பெட் இப்படி இருக்குதுன்னா நான் பக்கத்தில் உட்காந்து சொல்லித்தர போகிறேன். அதுக்கு பதில் அதே மாதிரியே பக்கத்தில் அதே எனக்கு என்ன சேரோ அந்த சேர்லேயே தான் என் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நான் பேச போகிறேன். பேசுகிற மீடியா தான் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறமே தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை. அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இப்போது டெக்னாலஜி வளர்ந்த நேரத்தில் இப்போ உங்களை போய்ட்டு பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் எடுத்து பேச சொன்னால் எப்படி மேலேயும் கீழேயும் பார்ப்பீங்கள, அந்த மாதிரி தான் நான் பார்க்கணும். இல்லை நீங்கள் பார்க்கணும். யாராச்சும் நான் எக்ஸசைஸ்க்கு கிளினிக் தான் போவேன், நான் அங்கே தான் போவேன், நான் நேரில் பார்த்தா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதெல்லாம் ஒரு மித்து. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா க்யூர் ஆகணும், உங்களுக்கு தேவை என்ன எக்ஸசைஸ் சொல்லித்தரணும் ஃபிசியோதெரபிஸ்ட், உங்களுக்கு தேவை என்ன அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் நல்லா க்யூர் பண்ணவராகவும் இருக்கணும். இது எல்லாமே இருக்குது. இதை தவிர அவர் நேரில் வந்தாரா, அவர் அதை பண்ணாரா, இதுவா அங்கே போய் அட்மிஷன் ஆனோமா, நம்ம இதுக்காக பார்த்துட்டோமா, அதெல்லாம் வந்து தேவையில்லாமல் தான் நினைக்கிறீங்க. அட்மிஷன் ஆகிறத விட உங்களை வீட்டுக்கு வந்து பார்க்குறத விட 1000 டைம்ஸ் பெட்டர் நீங்கள் சொந்த வீட்டில் ஒருத்தர் ஆன்லைனில் பண்ணுறது. ஏன்னா ஆன்லைனில் பண்ணுறப்போ உங்கள் இஷ்டத்துக்கு பேஷண்ட்டுக்கு எக்ஸசைஸ்க்குன்னு ஒரு மனநிலை வேணும், எக்ஸசைஸ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு ஒரு மூட் வேணும். அந்த நேரத்தில் கால் பண்ணி எடுத்துக்கலாம். 24 ஹவர்ஸும் நான் அவைலபிள். அதனால் அந்த மாதிரி ஸ்ட்ரோக் இருக்கிறவங்க நியூலி அஃபெக்டட் ஸ்ட்ரோக் வந்து நல்லாவே க்யூர் ஆகும். இதே வந்து ஓல்டு ஸ்ட்ரோக் கிரானிக் 3 மாதம் 6 மாதம் ஆனவங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபாஸ்டஸ்ட் க்யூர் இல்லாமல் ஓரளவுக்கு 10%, 20%, 30% இப்போ இருக்கிற ஸ்டேஜை விட இம்ப்ரூவ் ஆகும். அப்படி இருக்கிறவங்களும் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன், 1 நாள் 2 நாள் 3 நாள் என்கிட்ட எக்ஸசைஸ் தெரிஞ்சு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரிஞ்சு அந்த அஃபெக்ட் ஆன காலத்தான் ஃபஸ்ட்டு வைக்கணும், அந்த குதிங்காலில் வெயிட் பேர் பண்ணணும், அந்த இப்படி தான் போஸ்டர் மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு சொல்லி கொடுத்து 1 ஹவரோ 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ சொல்லி கொடுத்து அதை செஞ்சு க்யூர் ஆகலாம். இந்த நியூலி அஃபெக்டட் ஸ்ட்ரோக்கெல்லாம் வந்து டக்குன்னு நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் வீடியோ காலில் டெய்லி செஷன் எடுத்திங்கன்னா ஹெமிபேரசிஸ்னா ஃபாஸ்டஸ்ட்டு க்யூரு. ஹெமிப்ளீஜியானாலும் 1 மந்தில் நல்லா க்யூர் ஆகிடுவீங்க. இப்போ வலது சைடு அஃபெக்ட் ஆனால் என்ன ஆகும்னா பேச்சும் வராமல் போகும். ஏன்னா இடது மூளையில் அஃபெக்ட் ஆனால் வலது பக்கம் வராது, வலது மூளையில் அஃபெக்ட் ஆனால் இடது பக்கம் வராது. லெஃப்ட் சைடு ரைட் பிரெயினில் அஃபெக்ட் ஆனால் லெஃப்ட் வராது, லெஃப்ட் பிரெயினில் அஃபெக்ட் ஆனால் ரைட் வராது. அன்ஃபார்ச்சுனேட்லி லெஃப்ட் பிரெயினில் ப்ரோகாஸ் ஏரியான்னு ஸ்பீச் ஏரியா இருக்குது. அதனால் ரைட் வராதவங்களுக்கு ஸ்பீச்சும் போக வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்பீச்சுக்கும் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, ஃபேஸுக்கு ஸ்பீச்சுக்கு எல்லாம். விசில் ஊதுங்க, பபிள் கம் மெல்லுங்க, இல்லை பபிள் கம் உள்ளே போய் மாட்டிக்கணும்னு நினச்சா பட்டாணி அந்த மாதிரி மெல்லுங்க, அப்புறமேலு வாயில் தண்ணி ஊற்றி கொப்பளிங்க, அப்புறம் பலூன் ஊதுங்க, அப்புறம் நெத்தியை மேலே சொல்லிங்க, காட்டுங்க, ஆன்னு சொல்லுங்கள் நீளமாக, ஊ சொல்லுங்கள், ஓம்னு நீளமாக சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய இருக்குது. அது மாதிரி கை காலுக்கெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. வெயிட் பேரிங் பண்ணால் தான் நல்லது. ஸ்ட்ரோக் வந்த புதுசில் ஃப்ளாசிட்னா என்னென்னா தொலைன்னு கிடக்கும். அதுக்கப்புறம் என்னமோ நல்லா வர மாதிரி இருக்கும். எல்லாருமே நல்லா வருதுங்க, முதல்ல கை வரல இப்போ வருதுன்னு. ஆனால் அது நல்லா ஒன்றும் வர்றதில்லை. வர்ற மாதிரி பண்ணிவிட்டு ஸ்பாஸ்டிக் மாற பார்க்குது. கையை இப்படி வளைக்கிறது ஸ்ட்ரோக்கோட வேலை, காலை இப்படி நீட்டிகிட்டே போகிறது, கையை பொறுத்தளவுக்கு மடக்கி விடுறதும் காலை நீட்டிட்டு போகிறதும் தான் ஸ்ட்ரோக்கோட வேலை. ரஜினி படத்தில் கூட ஒரு அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அந்த பாட்டுக்கு இப்படி வச்சுட்டு வருவாங்கள்ல, அதுதான் ஸ்ட்ரோக்கோட வேலை. நிறைய பேர் கையில் ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ் பால் வச்சு இப்படி அமுத்துறதெல்லாம் செய்யாதீங்க. கையில் ஆல்ரெடி அதெல்லாம் ஃப்ளெக்ஸ் ஆகி இப்படி போயிடும். அது எதிர்த்து தான் எக்ஸசைஸ் பண்ணணும். காலை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி எக்ஸ்டென்ஷன் ஆகும், அதனால் மடக்கி தான் எக்ஸசைஸ் பண்ணணும். சரிங்களா? இது பற்றி ரொம்ப பெருசாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதுக்கு தான் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் தேவையை ரொம்ப ப்ராப்பராக பண்ணினா தான் சீக்கிரமாக பர்ஃபெக்டாக சரியாகும். அதுலேயும் நிறைய பேர் ஸ்ட்ரோக்லேருந்து க்யூர் ஆகிட்டாருங்க, நடக்கிறாருங்க அப்படின்ட்டு நடக்கிறத பார்த்தா காலை இப்படி சொல்லிட்டு வச்சு நடக்கிறது. அது க்யூரானதாக அர்த்தம் இல்லை. ஸ்ட்ரோக்கே அப்படி தான் பண்ணும், நடக்காமையெல்லாம் பண்ணாது, கெட்டதாக நடக்க வச்சிடும். லைக் ப்ராப்பராக நடக்க வைக்காமல் இதே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பர்ஃபெக்டாக ஸ்ட்ரோக் வந்து அங்கே அடையாளமே இல்லாமல் நல்லாகும். அதனால் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த மித்து, அந்த தேவையில்லாமல் நேரில் தாங்க பார்ப்பேன் நான், அப்படித்தாங்க ஆன்லைன் எனக்கு தெரியாதுங்க, ஆடு மேய்க்கிற அம்மாவே என்கிட்ட ஆன்லைனில் 5 நாள் எடுத்து சூப்பராக க்யூர் ஆகிறாங்க அப்படிங்கிறப்ப அப்படியெல்லாம் நினைக்காம
டக்குன்னு எதுவுமே சிம்பிள் தாங்க தீர்வு, எதுவுமே பில்டப் தீர்வு கிடையாது. அதனால் பில்டப் பண்ணிகிட்டே இல்லாமல் இந்த மாதிரி வேணும்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ரோல் பண்ணி அந்த மாதிரி சிங்கிள் 1-to-1 செஷனோ இல்லை குரூப் செஷனோ ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா க்யூர் ஆகுங்க. இது நோ சைடு எஃபெக்ட், நல்ல ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.